ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் படிக்க விடாம தடுத்தாங்கம்மா. திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கினதே அதுக்காக தான். ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் எல்லாம் வெளில வந்து படிக்கணும், படிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக துவங்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில நம்பர் 1 GERன்னு சொல்லுவாங்கம்மா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பசங்க கல்லூரிக்கு போறாங்க, காலேஜ் படிக்க போறாங்கிறத GER. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட GER எவ்வளவு தெரியுமா? 25%. ஆனா தமிழ்நாட்டோட GER எவ்வளவு தெரியுமா? 50%. இந்தியாவோட 2 மடங்கு நாம் அதிகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சாதனை படைக்கின்ற உயர்கல்வித்துறையை தான் மிகச்சிறந்த நிர்வாகியாக அண்ணன் அவர்கள் நிர்வகிச்சு வந்தார். இந்தியாவிலேயே பட்டியல் இனத்துல வந்த முதல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு கோவி செழியன் அவர்கள். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் கோவி செழியன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. நம்முடைய தலைவர் உங்ககிட்ட ஒரு நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறார். இதே உணர்வோடு, இதே எழுச்சியோடு இன்னும் 17 நாட்கள் இருக்கு தேர்தலுக்கு. இதே உணர்வோடு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டத்துக்கு சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில சுமார் 8000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. 2021 தேர்தல் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த நிலங்களை எல்லாம் அவருடைய உரிமையாளர்களுக்கு திருப்பி கொடுப்போம்னு நம்மளோட வாக்குறுதி சொன்னோம். நான் 2021 இங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நான் அந்த வாக்குறுதியை உங்ககிட்ட கொடுத்தேன். 2021 ஆட்சிக்கு வந்தோடனே 2022 நிறைவேற்றின ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதற்கு முழு காரணமாக இருந்தவர் உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் திரு கண்ணன் அவர்கள். இன்னைக்கு 11 கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு அவங்களோட நிலங்களை திருப்பி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை செஞ்சு காட்டியவர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு கண்ணன் அவர்கள். அதை முடிச்சு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உதயசூரியன் சின்னத்துல கண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வெற்றி. போன முறை வாங்கினதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. தலைவர் அவர்கள் அப்புறம் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாரு? அரியலூருடைய அரிமா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஓட்ட வடிசல் டப்பா பஸ்ஸா இருந்துச்சு. அந்த டப்பா பஸ் எல்லாம் மாத்தி இன்னைக்கு புது பஸ்ஸா மாத்திட்டு வர்றவர் தான் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் சிவசங்கர் அவர்கள். இன்னைக்கு நீங்களே பார்க்கலாம், தமிழ்நாடு முழுக்க புது பஸ் ஓடுது, ஏசி பஸ் ஓடுது. புதுசா வர்ற பஸ் எல்லாம் வெளிநாட்டுல ஓடுற பஸ் மாதிரி பல மாடர்னா இருக்குன்னா குக்கிராமங்களுக்கு கூட இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் சேவை பண்ணி கொடுத்துருக்கிறோம். இப்படி போக்குவரத்து துறையை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு துறையா மாத்தி வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சிவசங்கர் அவர்கள். வெற்றி நிச்சயமா செஞ்சு காட்டுவீங்களா? அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன். பாட்டு பாட்டு மெதுவா. சரி சரி சரிப்பா, சரி, நன்றி நன்றி. காலையில ஆரம்பிச்சது பிரச்சாரம், பேசி பேசி கொண்ட போயிடுச்சு. சரி 9 மணி ஆயிடுச்சு, கூட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, எல்லாம் கலைஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா ஒட்டுமொத்த உளுந்தூர்பேட்டையும் இங்க கூடி இருக்கீங்க, வரவேற்பு கொடுக்க கூடி இருக்கிறீங்க. இதே எழுச்சி, இதே உணர்வு அடுத்த 17 நாட்கள் 23ஆம் தேதி வரைக்கும் இதே உணர்வோடு இருந்து உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? ஒவ்வொரு தகுதியா போய் என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு வெற்றி வேட்பாளர்களுக்கு நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்கு சேகரிச்சிருக்காருன்னா மீண்டும் எந்த தைரியத்துல மக்கள் சந்திக்க போறோம்? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திக்கிற இயக்கமா திமுக? ஒவ்வொரு நாளும் வருஷம் 365 நாட்களும் களத்துல மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உரிமையோடு இந்த தொகுதிக்கு ஏற்கனவே என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம் உரிமையோடு உங்களை மீண்டும் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வசந்தவேல் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. உன் பேருண்ணா? என் பேருண்ணா?